ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாம் லுக் எப்படி கிரியேட் பண்ணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபேஸ் இப்போ நான் ப்ரெப் பண்ணதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் கரெக்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம ஃபேஸில் டிஸ்கலரேஷன், பிக்மெண்டேஷன், ஆக்னி மார்க்ஸ் இந்த மாதிரி எது இருந்தாலும் நமக்கு ஹைட் பண்ண வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நைக்காவில் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இது வந்து என்னோட கொஞ்சம் லைட்டராக இருக்க ஸ்கின் டோனுடைய ஃபவுண்டேஷன் தான். பட் நான் அடுத்து வந்து நான் கான்டோர் போட்டு என்னோட கலருக்கு நான் மேட்ச் பண்ணிப்பேன். நான் வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ண போகிறதில்ல. இதை வச்சு என்னோடய ஸ்கின் டோனை நான் மேட்ச் பண்ணிப்பேன். ஸோ அதனால தான் லைட்டர் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரான்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ப்ரான்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்னும் அது உங்களுக்கு நேச்சுரல் எஃபெக்ட் கொடுக்கும். நான் எனக்கு க்ரீம் பேஸ்டு லிக்விட் பேஸ்டில் எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இன்னும் ஷார்பன் பண்ணி காட்டும். நம்ம ஃபேஸ் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கும் அதுக்கப்புறமேட்டு அதை வந்து நம்ம கான்டோர் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபவுண்டேஷன் போட்டால் நம்மளோட ஷேப் வந்து ஒரு ரவுண்டாக தான் இருக்கும். கான்டோர் பண்ணும்போது தான் நம்ம ஃபேஸ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும். இப்போயே என்னோடய ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆப்டாக மேட்ச் ஆகிடுச்சு என்னோடய ஃபவுண்டேஷன். இப்போ நான் மேக் காம்பேக்ட் வச்சு அதை செட் பண்ணிக்கிறேன். லிக்விட் பேஸ், க்ரீம் பேஸ்ட் எந்த ஃபவுண்டேஷனாக இருந்தாலும் நீங்கள் வந்து காம்பேக்டோ ஒரு லூஸ் பவுடரோ போட்டு செட் பண்ணால் தான் அது வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒரு ஸ்டெப்புக்கும் கொஞ்சம் ஒரு 2-3 செகண்ட்ஸ் வந்து கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப் போங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். நான் இப்போ லிக்விட் ஹைலைட்டர் தான் எடுத்திருக்கேன். எதுக்காகனா நம்ம பவுடர் ஹைலைட்டரும் யூஸ் பண்ண தான் போகிறோம். ஏன் லிக்விட் ஹைலைட்டர்னால் இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து கிளாஸியாக கொஞ்சம் கிளாமாக வந்து தெரிகிறதுக்காக தான் நம்ம லிக்விட் ஹைலைட்டரும் எடுத்திருக்கோம். எனக்கு இன்னும் கொஞ்சம் நோஸ் ஏரியாவில் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ நான் நோஸ் ஏரியாவுக்கு மட்டும் தனியாக கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு ஸ்விஸ் பியூட்டியில் இருந்து ஒரு ப்ளஷ் எடுத்திருக்கேன். வெக்கப்பட்டு கண்ணம் செவக்கிறத விட நம்ம இந்த மாதிரி ப்ளஷ் போட்டால் தான் கண்ணம் அழகாக செவக்குது. ஓகே, க்ரீம் பேஸ்டு எடுத்திருக்கேன். இதை வந்து லாக் பண்ணுறதுக்காக இதுக்கு மேலே நான் பவுடர் பேஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நான் இப்போ வந்து பவுடர் ஹைலைட்டர் தான் பண்ணியிருக்கேன். நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைட்டிலலாம் நிற்கும் போது நம்மளோட ஃபேஸை நம்ம திருப்பும் போது ஒரு ஷைனியாக தெரியும். நமக்கு அந்த போன் இருக்க ஏரியாலாம் என்ஹான்ஸாக ஷைனியாக தெரியும். அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இப்போ நான் வந்து ஒரு ஐப்ரோ பேலட் வச்சு நான் என்னோடய ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இதுவுமே பவுடர் பேஸில் நான் எடுத்திருக்கேன். இது மிஸ் கிளாரோடது. நான் எப்போயுமே வந்து மிஸ் கிளாரை வந்து மிஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா அது ரொம்ப நேச்சுரல் ஃபினிஷிங் கொடுக்கும். நீங்கள் பொமேட் கூட யூஸ் பண்ணலாம். பொமேட் இன்னும் வந்து உங்களுக்கு இன்டென்ஸாக தெரியணும், லுக் வந்து இன்னும் போல்டாக தெரியணும்னா நீங்கள் பொமேட் யூஸ் பண்ணலாம். இப்போ முக்கியமான பார்ட் நம்மளோட ஐஷேடோ தான். ஸோ இதை நல்லாவே நான் வந்து இன்றைக்கி வந்து இன்டென்ஸாக பண்ணணுன்றதுக்காக நல்ல ஒரு பிங்க் நியூட் ஷேடில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். என்னோடய டீசாக்கெட் ஏரியாவுக்கு மேலே வந்து இருக்கிற மாதிரி. நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறது டீசாக்கெட் ஏரியாவுக்கு உள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நான் வந்து கையிலேயே பண்ணுறேன் அப்படின்னா எதுக்குன்னா கொஞ்சம் ப்ரஷ் எடுத்தால் கொஞ்சம் டைமிங் ஆகும். ஏன்னா எனக்கு இப்போ நான் டக்குன்னு என்னோடய மேக்கப் முடிக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்கை ப்ளூ கலர் எடுத்து என்னோடய ஐஸில் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இது ஸ்மோக்கி எஃபெக்டில் இருக்கணுன்றதுக்காக என்னோடய அவுட்டர் கார்னரில் வந்து நான் ஒரு பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னர் கார்னர் வந்து எனக்கு கொஞ்சம் கிளிட்டரியாக வேணும் அப்படின்றதுக்காக ஒரு ஷிம்மர் ஷேடு, ஒரு லைட் ஷிம்மர், ஒரு சில்வர் அண்டு ஸ்கை ப்ளூ கலர் சேர்ந்த மாதிரியான ஒரு ஷிம்மர் ஷேட் யூஸ் பண்ணிக்கிறேன். அவுட்டர் கார்னரில் நான் பிளாக் கொடுக்குறதுனால எனக்கு இன்னுமே இந்த லுக் வந்து ரொம்ப அழகாக தெரிகிற மாதிரி இருந்தது. நார்மலாகவே நீங்கள் ஸ்மோக்கி அப்படின்னா ஷிம்மர் யூஸ் பண்ணக்கூடாது, கிளிட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் கிடையாது.
இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐ ஷேடோ போடும்போது நம்ம ஐ ஷேடோ வந்து வெளியலாம் வந்திருக்கு இல்லையா? அத வந்து ஒரு கரெக்டரோ, இல்ல ஒரு கன்சீலரோ, இல்லன்னா உங்களோட ஃபவுண்டேஷன் அத வச்சு நீங்க வந்து கரெக்ட்டா ஒரு லைன் மாரி ஃபார்ம் பண்ணி, அத வந்து லைட்டா பிளெண்ட் பண்ணி விட்டிங்கனாலே போதும். ஈஸியா அது வந்து உங்களுக்கு ஷேப்பா தெரியும். நீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நல்ல ஷேப்பியா இருக்கும். இப்போ நான் விங் லைன்ஸ் வரைஞ்சுக்கிறேன். என்னோட மேப்ளினோட ஒரு லிக்விட் லைனர் வச்சு தான் விங் லைன்ஸ் வரையறேன். எப்பயுமே இவ்ளோ தூரம் நான் விங்ஸ் வரைய மாட்டேன். எனக்கு விங்ஸ் வரையிறது ரொம்ப பிடிக்காது. நார்மலா நான் காஜல் அப்ளை பண்ற மாரி அப்ளை பண்ணுவேன். பட் இன்னைக்கு இந்த லுக்குக்கு வந்து விங் லைன் வரைஞ்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ நான் விங் லைன் வரைஞ்சுக்கிறேன். ஏன்னா, அதுக்கேத்த மாரியும் நம்ம ஐ ஷேடோஸ் வந்து வெளியே போற அளவுக்கு நம்ம ஐ ஷேடோ வந்து பண்ணியிருக்கோம். அதனால தான் நான் விங்ஸ் வரைஞ்சுக்கிறேன். அப்பதான் இன்னும் பார்க்க அழகா இருக்கும். உங்களோட இன்னர் ஐ இருக்கு இல்லையா? வாட்டர் லைன் அந்த இடத்துல வந்து எட்ஜஸ வந்து ஷார்ப் பண்ணிக்கிறேன். அதே மாரி நான் காஜல் ஃபில் பண்ணிட்டேன். ஆ என்னோட இப்ப லிப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டார்க் ஷேட் எடுத்து ஒரு அவுட்டர் லைன் மாரி வரைஞ்சுக்கிறேன். லிப் லைனர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலா ஒரு டார்க்கர் ஷேட் லிப்ஸ்டிக்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உள்ள வந்து மேப்ளினோட ஒரு நியூட் பிங்க் ஷேட தான் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க வந்து லிப்ஸுக்கு வெளியில இந்த மாரி வந்து உங்களுக்கு லிப்ஸுக்கு வெளியில லிப்ஸ்டிக் பட்டிருக்கு. அத லைன் பண்ணோன்னா, இதே நம்ம கண்ணுக்கு எப்படி பண்ணோமோ, அதே ப்ரொசீஜர் தான். லிப்ஸ சுத்தி ஒரு கன்சீலரோ, ஒரு ஃபவுண்டேஷனோ உங்க ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகுற மாரி எடுத்து, நீங்க போட்டு லைட்டா பிளெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, உங்க லிப்ஸுமே நல்ல ஷார்ப்பான எட்ஜஸ்ல சூப்பரா உங்களுக்கு இருக்கும். இதான் என்னோட ஃபைனல் லுக். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.